எல்லோருக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் உமாகாந்த் பேசுகிறேன். இப்போ என்ன பிரச்சனைனா, மெடிக்கல் ஃபீல்டில் கார்டிசோன் தெரப்பி, கார்டிசோன் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னா எல்லாமே பயப்படுவாங்க. ஏன் ஈவன் நம்ம டாக்டருங்க ஒரு பிரிட்னிசோலின் போடுறாங்களான்னு வச்சுங்க, ஒரு கார்டிசோன் போடுறாங்கன்னா 1008 கேள்வி கேட்பான். என்ன கேட்பான்? சார் நான் புக்கில் படித்தேன், இது கிட்னி வீணாயிடும், கிட்னி அழுகி போயிடும், கிட்னி நாறி போயிடும் அப்படின்னு. அப்படிலாம் எந்த மருந்தும் இல்லை. இப்போது உதாரணமாக உங்களுக்கு நிறைய பசி எடுக்குது, ஒரு 10 இட்லி சாப்பிட்ற மாதிரி உள்ளுக்கிற செல்லுங்கள்லாம் சொல்லுது. வீட்டுக்கு போகும்போது உங்கள் அம்மா 1/2 இட்லி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், அந்த உள்ளுக்கிற உடம்புக்கு பத்துமா? அந்த செல்லுக்கு பத்துமா? பத்தாது. நீங்கள் ஆல்ரெடியாக 10 இட்லி சாப்பிட்ணும் ஆசைக்கிறீங்க, ஆல்ரெடி 10 இட்லி வேணும்னு சொல்லி உள்ளுக்கிற செல்லெல்லாம் இருக்குது. ஆனால் வெளியே 10 இட்லி இருக்குது, ஆனால் 10 இட்லி யாரும் கொடுக்க மாட்டுறாங்க, 1/2 இட்லி கொடுக்குறாங்க. இந்த சீனை நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கணும். அது போல் தான் கார்டிசோனும். கார்டிசோன் உங்களுக்கு ஆக்சுவலாக தேவைப்படுறது, அது இருந்தால் ஏன் கொடுக்க போகிறாங்க? அதை கார்டிசோன் இட்லி மாதிரி உங்களுக்கு அந்த கார்டிசோனு கண்டிப்பாக 10 இட்லி வேணுன்ற மாதிரி கார்டிசோனு நிறைய அவங்க கேட்குற மில்லிகிராமுக்கு வேணும் தான். இப்போ அப்படி சாப்பிட்லன்னா செல்லுங்கள்லாம் செத்து போய்டும், செத்து போய்ட்டு வீணாயிடும். ஸோ இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசலாம். அப்படிலாம் இல்லை. ஒரு நோயின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு சாவடிக்கிறதுக்குன்னு மருந்து கொடுத்தா அந்த நோய் எவ்வளோ நூலுக்கு சாவோ அந்த நாளைக்கு 5 days 3 daysக்குள்ளே டோஸ் வளர்ந்து கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க, இதில் ஒரு பயம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்டீராய்டு கொடுக்கலாமா? அது ஒரு பயம். கிட்னிக்கு குழந்தைக்கு எதனா ஆயிடுச்சுன்னா, கிட்னி அழுகி போச்சுன்னா, டெலிவரி ஆகலைன்னா இது ஒரு ப்ராப்ளம். அதனால் சிம்பிளாக 2 நிமிஷம் டாக் என்னென்னா, சேஃப்டி ஸ்டீராய்டு இன் ப்ரெக்னன்சி. எந்த ஸ்டீராய்டெல்லாம் எடுத்துக்கலாம், குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஆபத்து வராது அப்படின்னு நம்பி இந்த ஸ்டீராய்டை மட்டும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் டாக்டரோட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்ரோகார்டிசோன் அப்படின்னு ஒரு ஸ்டீராய்டு, ரெண்டாவது பிரிட்னிசோலின் அப்படின்னு ஒரு ஸ்டீராய்டு, மூணாவது பீட்டாமித்தசோன் அப்படின்னு ஒரு ஸ்டீராய்டு, நாலாவது டெக்ஸாமெத்தசோன் ஒரு ஸ்டீராய்டு. இதை கரெக்டாக முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டீராய்டு தொட்டு எண்டோக்ரைன் ஒப்பீனியன் கேட்பாங்க. அந்த எண்டோக்ரைன் ஒப்பீனியன் கேட்டால் அவர் பிளான் பண்ணி பிளட்டில் ஸ்டீராய்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஹார்மோனல் ஆசைன்னு சொல்லிட்டு அது பண்ணுவோம். அது எப்படியும் ஒரு 15,000 ஆகிடும். இந்த ஒரு பெட்டும் செல் கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணும் சொல்லி அந்த எண்டோக்ரைனிஸ்ட் வேலையாக தான். இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அமெரிக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த 4 ஸ்டீராய்டில் எப்போ வேணால் எடுத்துக்கலாம் ப்ரெக்னன்சிலன்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தில் நான் யாருக்கு அந்த ஸ்டீராய்டு கொடுக்குறேன் அப்படின்னா, ப்ரெக்னென்ட்டில் ப்ராங்கியல் ஆஸ்துமா இருக்கும், அப்படின்னு இழுத்துக்கும். அப்படி இழுக்கணுன்னா இறையில பனிக்கடை உடஞ்சிரும். அந்த மாதிரி ஆபத்தான கேஸில் ப்ராங்கியல் ஆஸ்துமாக்கு நம்ம ஆக்சுவலாக கார்டிசோன் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா அம்மாவை சீரியஸ் ஆகி குழந்தை இழுத்துக்கணும், பனிக்கூடம் ஒன்று விளையாடு. ரெண்டாவது ப்ரீமெச்சூர் லேபர். அந்த நோஞ்சான் குழந்த மாதிரி அப்பப்போ ஒரு மாதம் ஆனால் இறந்துடும். அதுக்கு RDS சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. மூச்சில் அந்த தெம்பு இருக்காது. அந்த மாதிரி ப்ரீமெச்சூர் டெலிவரிக்கு அதை நான் கொடுக்குறேன். மூணாவது அலர்ஜிக் கண்டிஷன். ஏதோ ஹாஸ்பிட்டலில் படுக்கிறாங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் சுத்தமாகுது, எல்லாம் பழைய கட்டில் மொழி ஒரு பெட்டை போட்டுட்டு விரிச்சிருக்கிறாங்க. அதில் ஏன்னா பூச்சி கீச்சி இருக்கும், கண்டம் உட்காந்துருப்பாங்க, அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அலர்ஜி கண்டிஷனு இது தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுக்க முடியாது. சரி, ஓகே. திடீர்னு டெலிவரி பண்ணும்போதே கண்ணு நின்றுடுச்சு, அது பேர் அனஃபைலாக்டிக் ஷாக்குன்னுவாங்க. கண்ணு நின்றுச்சு, ஐயோ 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 அம்மா எம்மான்னு கத்துறாங்க. உதிரம் அதிகம் போய் கண்ணு நின்றுச்சோ, இல்லை மூச்சு வாங்காதையும் கண்ணு நின்றுச்சோ,
இல்லை டெலிவரி பண்ணணும் அப்படின்னு பயத்தில் கடந்து நினச்சோம். ஸோ அனஃபைலடிக் ஷாக்குன்னு ஒரு டாப்பிக்கை 100 ப்ராப்ளம் இருக்குது. அந்த அனஃபைலடிக் ஷாக் வந்துட்டு அப்படியே ரத்தம் கண்ணை நின்றுச்சுன்னா நேராக இந்த கார்டிசோன் தான் உங்களை உயிரை காப்பாற்றும். அதனால் இந்த 4 கார்டிசோனும் எடுத்துனா நல்லது. நோய் இருந்தால் குழந்தைங்க என்னென்னா குழந்தை வந்து நல்லா மெச்சூராக அழகாக தான் பிறக்கும், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. அதனால் இந்த 4 கார்டிசோன் வந்து ஞாபகம் வச்சுங்க. பிரெட்னிசோலின், பீட்டாமெத்தசோன், டெக்ஸாமெத்தசோன் அண்ட் ஹைட்ரோகார்டிசோன். இது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் உயிர் காக்கிற நோய். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி டெய்லி இன்சுலின் போடுவான், ஆனால் ஒரு நாளைக்கு இன்சுலின் போட சீரியஸ் ஆகிடுவோம். டெய்லி பி காம்ப்ளெக்ஸ் போடுவான், ஒரு நாள் பி காம்ப்ளெக்ஸ் போட சீரியஸ் ஆகிடும். டெய்லி தைராய்டு போடுவோம், ஒரு நாள் போலனா சீரியஸ் ஆகிடும். அந்த மாதிரி கதை. சுகர் போகும்போது அதுக்கு சுகர் கொஞ்சம் போட்டுக்கணும், தைராய்டு போடும்போது எக்ஸ்ட்ரா தைராய்டு போட்டுக்கணும். இந்த மாதிரி சில மெடிசன்ஸ்லாம் இருக்குது. இல்லை எல்லா மெடிசனுக்கும் அந்த பழக்கம் உண்டு. பட் கார்டிசோனுக்கு அது மாதிரி எதனா பழக்கம்னா இருக்குது. அப்போ நீங்கள் வந்து சுகர் இருக்குதுன்னு 100 மாத்திரை போட்டுக்கணும் அப்படி இருக்கும். அது மாதிரி இந்த கார்டிசோல்லாம் ப்ரெக்னன்ஸில் இவ்வளோ மெஷர் பண்ணி இவ்வளோ கேஜிக்கு இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு கரெக்டாக போட்டிருந்தால் ஒன்றும் வராது. இந்த சோரியாசிஸ்னு ஒரு நோய்க்குது. இந்த பிரெட்னிசோலின் கார்டிகோஸ்டீராய்டு தான் கொட்டுவாங்க. அது கொட்டினா தான் நல்லாகும். மீதி வந்துட்டு அது என்ன ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் சரி, நீங்கள் என்ன தான் டயட் கண்ட்ரோலும் சரி, அந்த பிரெட்னிசோலின் போகாது. கார்டிசோன் ஒன்று மட்டும்தான் அடிமையாகும். அது மாதிரி சில நோய்கள்லாம் கார்டிசோன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணுன்றதுல நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அதனால் மக்களே, ப்ரெக்னென்ட்டுக்கு வந்து 4 கார்டிசோன் எடுத்துக்கலாம். டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் கரெக்டாக எடுத்துக்கலாம். நோய் நொடிகளில் ஒரு நல்ல குழந்தை பெற்றெடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம்.